الصالحين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين ما بعد قد قال الله سبحانه وتعالى في القرآن العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை புகழ்ந்து எமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக, கண்ணியமான சகோதரர்களே, வெளியிலிருந்து இந்த உரையை கேட்கக்கூடிய சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் சென்ற வாரத்திலும் இந்த சூரத்துல் இக்லாஸ் என்ற இந்த அருமையான சிறிய அத்தியாயத்தின் விளக்கத்தில் ஒரு பகுதியை பார்த்தோம். இந்த அத்தியாயம் மக்கியா என்று சொல்கின்ற ஹிஜ்ரத்துக்கு முன்னால் உள்ள வாழ்க்கையிலே நபிகளாருக்கு மக்காவிலே வைத்து இறக்கப்பட்டது. அல் குர்ஆனில் எல்லா வசனங்களும் ஏதோ ஒரு காரணத்தை அடிப்படையாக வைத்து இறக்கப்பட்டது என்று சொல்வதை விட, சில அத்தியாயங்களும் சில வசனங்களும் இறக்கப்படுவதற்கு காரணங்கள் இருக்கின்றன. அதற்கு சபபுன் நுசூல் என்று சொல்லப்படுகிறது. அந்த சபபுன் நுசூல்களை பொறுத்தவரையில் சில போது காபிர்கள் நபிகளாரிடத்தில் ஒரு கேள்வி கேட்பார்கள். அதற்குரிய பதில் நபிக்கு தெரியாது. அல்லாஹ் வஹியாக அறிவித்து குல் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொடுப்பார். சில நேரத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற ஏதாவது ஒரு மனிதருக்கு ஏற்பட்ட விவகாரத்தில் தீர்வாக அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குவார். சில போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆழ்ந்த கவலையில இருக்கின்ற போது ஆறுதலாக அல்லாஹ் தஆலா முன்னே நபிமார்களுக்கு நடந்த சரித்திரங்களை அல்லாஹ் சூறாவாக இறக்குவார். சில நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதன் என்ற அடிப்படையில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு மனித பலவீனம் நபியிடத்தில் ஏற்படுகிற நேரத்தில் அல்லாஹ் அதை கண்டித்து அல்லது அதை திருத்தும் முகமாக ஆயத்தை, வசனங்களை, சூறாக்களை இறக்கி இருக்கிறதை பார்க்கலாம். அந்த வகையிலே தான் இந்த அத்தியாயம் இறக்கப்படுவதற்கான காரணம், மக்கா காபிர்கள் இவர் வணக்கத்துக்கு தகுதி வாய்ந்தவர், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்கிறார். நமக்கும் தெரிந்த அல்லாஹுதான் அந்த அல்லாஹ். ஏற்கனவே அந்த மக்கா காபிர்கள் அல்லாஹ்வை ஆழமாக நம்பியவர்கள். அப்பதான் வந்து கேட்டார்கள், எங்களுக்கு அல்லாஹ்வை நீங்கள் வர்ணித்து சொல்லுங்கள் எப்படிப்பட்டவன் என்று. அப்ப அந்த வர்ணிக்கின்ற வர்ணனை, அல்லாஹ்வுக்கு சொல்கின்ற அந்த இலக்கணம் அதில் பிடிகொடுக்கப்படாமல் குறையற்றதாக இருக்கணும், அல்லாஹ்க்கு மாத்திரம் பொருந்துகிறதாக அது இருக்கணும் என்ற அடிப்படையில தான் அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்தை இருக்கிறார். அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு அல்லாஹ்வை வர்ணித்து சொல்லுங்கள் என்ற உடனே அல்லாஹ் தஆலா குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒரே ஒருவன் என்று சொல்லுங்கள். அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன் என்று சொல்லுங்கள். இந்த ரெண்டு சிபத்தையும் எடுத்து பார்த்தால் உலகத்திலே கடவுள் என்று சொல்லி வணங்கப்படுகிற ஒன்றும் எல்லாம் மனிதனாக இருந்து மரணித்த மனிதர்கள், அல்லாஹ்வுடைய மக்லூக்குகள் எல்லாம் தேவையுள்ளவர்கள். அல்லாஹ் தேவையற்றவன் என்று சொல்லுங்கள். லம் யலித், அல்லாஹு தஆலா யாரையும் பெறவும் இல்லை, வலம் யூலத், யாராலும் அவன் பெறப்படவும் இல்லை. 4வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை. ஒரே சொல்லில் அல்லாஹ் சொல்கிறான். அதை
இந்த அத்தியாயம் பார்ப்பதற்கு சிறிய அத்தியாயமாக இருந்தாலும் மொத்த குர்ஆனுடைய அகீதாவையும் சார்பில் என்று சொல்கிற அத்தியாயம் இது. கிறிஸ்தவர்களுடைய கொள்கையாக இருந்தது முக்கடவுள் கோட்பாடு. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கடவுள் என்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லி இன்னொரு கடவுள் என்றார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் ஈசாவை மகன் என்று சொல்கிறீர்களா? லம் யலித், அல்லாஹ் யாரையும் பெற்றெடுக்கவில்லை, அவனுக்கு மகன் இல்லை, அல்லாஹ்வுக்கு மனைவி இல்லை, அல்லாஹ் யாராலும் பெறப்படவும் இல்லை. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தக்க பதிலடியை குர்ஆன் நெடுகிலும் சொல்லி இருக்கிறதை பார்க்கலாம். அதே போன்று யகூதிகளை பொறுத்தவரையில் இந்த பனு இஸ்ராயல்கள்ல இருந்த உசைர் என்று சொல்கின்ற மிகப்பெரிய ஒரு அந்த காலத்தில் ஒரு ஆலிமாக இருந்தவர். அவரை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார், உசைர் இப்னுல்லாஹ் என்று சொன்னார்கள். சில கட்டங்கள்ல யூதர்கள் நஹ்னு அப்னாஉல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் என்று வாதிட்டார்கள். உலகத்தில் யார் யாரெல்லாம் கொள்கை அடிப்படையிலே அல்லாஹ்வுக்கு நிகராக என்னென்ன கோட்பாடுகளுக்கு வந்தார்களோ அவ்வளவையும் அல்லாஹ் தஆலா தகர்த்தெறிகிற விதத்திலே படைத்த அல்லாஹ் லம் யலித் வலம் யூலத், அவன் யாராலும் பெறவும் இல்லை, யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை என்ற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே இந்த அத்தியாயம் குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சில செய்திகளை நாங்கள் கட்டாயமாக விளங்க வேண்டும். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபாக்கள் ஒரு கூட்டத்தை அனுப்பி வைத்தார்கள். அந்த கூட்டத்தை ஒருவரை இமாமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்து ஹதீஸ் புகாரிலே பதிவாக இருக்கிறது. அவர்கள் அனுப்பப்பட்டு போன இடத்திலே அவருக்கு இந்த அல்லாஹ்வை பற்றி பேசுகிற இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற அத்தியாயம் ரொம்ப விருப்பமாக இருந்தது. அது ஒரு சிறிய அத்தியாயம் என்பதனால் நீட்டி தொழுவிக்க வேண்டிய தொழுகையில இந்த சின்ன அத்தியாயத்தை ஓய்னால் தொழுகை ரொம்ப சுருங்கி போய்விடும் என்ற அடிப்படையில இதையும் அவருக்கு விரும்பி தொழுகையில ஓதணும், ஆனா தொழுகையை நீட்டோம் போகணும் என்ற அந்த தேவைப்பாடு இருக்கிறதுனால அவர் இமாமாக நீட்டு தொழுவிக்கும் போது அவர் ஒரு ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு ஒரு நீண்ட சூறாவை ஓதுவார். ஓதிட்டு ருக்குவுக்கு போறதுக்கு முன்னால இவர் அந்த சூறாவை முடிக்கிற கொல்ல அதையும் ஓதிவிட்டு குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுவார். அல்லாஹ்வோடு உள்ள இரக்கத்துல, அல்லாஹ்வோடு உள்ள அன்புல இந்த சூரா பேசுவது அல்லாஹ்வுடைய சிபத்தை பற்றி அவர் ரொம்ப விருப்பமா இருக்கு. அந்த குல் ஹுவல்லாஹ் மட்டும் ஓதிட்டு போனால் அந்த ரக்காத்து ரொம்ப சுருங்கி போய்விடும் என்பதனால அவர் இன்னொரு சூறா ஓதிட்டு முடிக்க கொள்ள இந்த குல் ஹுவல்லாஹ் ஓதிட்டு தான் அவர் ருக்குவுக்கு போறார். நபிகளாருடைய நடவடிக்கைக்கு வித்தியாசமாக இருந்ததுனால இந்த பயணம் முடிஞ்சு அவங்க ஊருக்கு மதீனாக்கு வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவர்கிட்ட கேளுங்க, ஏன் அந்த சூறாவை அவர் விரும்பி அப்படி ஓதுவாரு என்று சொல்லி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த சாபாக்கள் கேட்கிறாங்க அந்த மனிதர்கிட்ட, ஏன் நீங்க இப்படி செஞ்சீங்க? அவர் சொன்னார், இந்த சூரா எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கிற, ஏனென்றால் இந்த அத்தியாயம் பேசுவது சிபத்துர் ரஹ்மான், ரஹ்மான் ஆகிய அல்லாஹ்வோட சிபத்தை பத்தி பேசுகிறது எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கிற. அல்லாஹ் பத்தி பேசும்போது உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சூராவை அவர் நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ் அவரை நேசிக்கிறான், அந்த சூராவை நேசிப்பதை அவரை சுவர்க்கத்தில் நுழை வைத்து விடும் என்று சொன்னார்கள். குல் ஹுவல்லாஹு அஹத். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த மதீனால மஸ்ஜித் குபால் ஒரு இமாம் நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவாக இருக்கிறது. அந்த இமாமை பொறுத்தவரையில் அவருக்கு ரொம்ப விருப்பம். அவர் அந்த மதீனால அந்த மஸ்ஜித் குபால இருந்த மனிதர்கள்ல எல்லோராலும் மதிக்கப்படுகிற ஒருத்தராக இருந்தார். அவரு அந்த மதிக்கப்படுகிற அவர்தான் இமாமாக நிக்கோணும் என்பது எல்லாருடைய விருப்பம். அவர் தொழுகிற நேரத்துல இந்த குல் சூறாவை விரும்பி ஓதுவார். அப்ப ஏதாவது ஒரு ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவோட சேர்த்து இன்னொரு சூறாவை ஓதுறதுக்கு முன்னால குல் சூறாவை ஓதிட்டு தான் அடுத்த சூறாவை ஓதிட்டு ருக்குவுக்கு போவார். ஒரு ரக்காத்துல 2 சூறாக்கள் ஓதுறது தப்பில்லை. நீண்ட ரக்காத்தாக தொழணும் என்ற ஒரு ஆசை ஒருத்தருக்கு இருக்கிறது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமுல் லைல் தொழுகையில ஒரு ரக்காத்துல சூரத்துல் பக்ரா ஓதினாங்க. அதே ரக்காத்துல சூரத்து ஆல இம்ரான் ஓதினாங்க, சூரத்து நிசா. 3 சூறாக்களையும் ஒரே ரக்காத்துல ஓதினாங்க. நீண்ட ரக்காத் ஓதி ரசூலுல்லாஹ். ஒருத்தருக்கு கியாமுல் லைல் தொழுவதற்கு விருப்பமா இருக்கு, நீண்ட நேரம், அவருக்கு பெரிய சூறான்னு பாடம் இல்லாமல் இருக்கிறது, அலத்தர கைபு ஓதுறாரு, லீலாத்து குறைஷின் ஓதுறாரு, அரை கல்லவி ஓதுறாரு. ஒரே ரக்காத்துல சின்ன சூறாக்கள் அரை 5 ஓதுறாரு, தப்பில்லை. கண்ணியமான சகோதரர்களே, அந்த வகையில தான் அவர் அந்த சஹாபி என்ன செய்யறாருண்டா, இத்திஹாதின் அடிப்படையில அவரு குல்ஹுவல்லா ஓதுன சூறா ஓதிட்டு இன்னொரு சூறாவை நீட்டி ஓதுவாரு. இதுதான் ருக்குக்கு போவாரு. இப்ப பல பேரும் சொன்னார்கள், நீங்க குல் சூறாவையும் சேர்த்து ஓதாம நீ அந்த சூறா மட்டும் ஓதிட்டு உங்களுக்கு ருக்குக்கு போகலாம் தானே அப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த சூறாவை எனக்கு விடுறதுக்கு மனம் இல்லை. குல்ஹுவல்லா மகதன்னா எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சிபத்தை பத்தி பேசுகிறது. நீங்க அப்படித்தான் நீங்க சொல்ற மாதிரி தொழுவிக்க வேண்டுமாக இருந்தால் நீங்க யாராவது இமாமா வச்சு நம்ம அம்முமாக தொழுவித்து பேசுறது. இல்ல இல்ல இல்ல, நீங்க தான் இருக்கணும் என்று எங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமாச்சாரம் கொண்டு போகப்பட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சஹாபி கிட்ட கேளுங்க. நீங்க அப்ப சஹாபியை கூப்பிட்டு கேட்டார்கள், உங்களுக்கு அவங்க சொல்ற மாதிரி தொழுவிக்கலாம் தானே அப்படின்னு. அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய நபியே, இந்த சூரா எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கிறது, அல்லாஹ்வை பத்தி பேசுற சூறாவாக இருக்கிறது, ரொம்ப விருப்பமாக இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சூறாவை அல்லாஹ்வின் சிபத்தை நேசிப்பதால், அல்லாஹ்வின் சிபத்தை பேசுவதால் நீங்கள் இந்த சூறாவை நேசிப்பதாக இருந்தால் அந்த நேசம் உங்களை சுவர்க்கத்திலே கொண்டு போய் சேர்த்திருமன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரிலே பதிவாக இருக்கிறது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் யாராவது ஒருவருக்கு இரவு நேரத்திலே குர்ஆனில் 1/3 பகுதியை ஓத சக்தி இருக்கிறதா? அவருடைய ரசூலை 10 ஜுஸுக்கள் ஒரு இரவு ஓதுவது யாருக்கு முடியும் என்று கேட்டார்கள். நீங்கள் ஒரு முறை குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை ஓதினால் குர்ஆனில் 1/3 பகுதி ஓதின நன்மை கிடைக்கப்பட்டார்கள். ஏன் அவ்வளவு பெரிய சிறப்பென்றால் அது அல்லாஹ்வை பற்றி பேசுறது. சுப்ஹானல்லாஹ். எங்களுக்கு எளிமையானதாக நாம் நுனிநாக்கால் ஓதுகிற சாதாரணமான ஒரு அத்தியாயமா நமக்கு தென்படுகிறது. எல்லாம் அல்ல, இது அல்லாஹ்வை பற்றி பேசுகிறது. மொத்த குர்ஆனுடைய அக்கீதாவையும் சாறு விழுந்து பேசுகிற அத்தியாயம் இந்த அத்தியாயம். உண்மையான ஈமானோடு இதை பார்க்கிற நேரத்தில் இந்த அத்தியாயம் எவ்வளவு ஆழமான கருத்தை சொல்கிறது, எவ்வளவு சுருக்கமாக பேசுகிறது என்பதை விளங்கலாம். அதனால்தான் ஒவ்வொரு பரலாண்டு தொழுகைக்கு பின்னாலும் நபிகளார் வழிகாட்டினார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை ஓதுமாறு, அதனோடு சேர்த்து குல் அஊது பிரப்பில் பல குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற சூறாக்களை ஓதுமாறு வழிகாட்டினார்கள். நீங்கள் இரவிலே தூங்குகின்ற போது தூங்குவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3 சூறாக்களையும் குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் பல குல் அஊது பிரப்பின் நாஸ் இதை ஓதிவிட்டு தண்ட கையில ஊதி தண்ட உச்சம் தலையிலிருந்து அப்படியே அடுத்து முகம் முழு உடம்பிலும் தண்டால் முடிந்த அளவுக்கு தேய்த்து 3 முறை அதை செய்தார்கள். சில ரிவாயத்தில் வந்திருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது 3 முறை கையிலே ஊதுவார்கள். அதுக்கு பின்னால் இந்த சூறாவை 3 முறை ஓதி ஒவ்வொரு முறையும் ஓதி மேலிலே தேய்த்துக் கொள்வார்கள். இப்படி 3 முறை இதை செய்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா அஹதுன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவ அல்லாஹு அஹதுன், அல்லாஹ் ஒரே ஒருவன் தான். இந்த ஒரே ஒருவன் என்ற பகுதி, அல்லாஹ் ஒரே ஒருவன் என்றது அல்லாஹ்வை எங்களுக்கு வர்ணித்து சொல்லுங்கள் என்று கேட்டு வந்த மக்கா காபிர்களுக்கு அல்லாஹ் ஒருவர் என்று தெரியாமல் இல்லை. அல்லாஹ்வை மறுத்து வாழ்கின்ற ஒரு சமூகத்துக்கு இந்த அத்தியாயம் இறக்கப்படவில்லை. அரபிகளாக இருந்த மக்கா, பழுத்த அறிவுள்ள அரபிகள் என்ற அந்த அரேபிய மக்களுக்கு தான் இந்த அரபு பாஷையில இந்த குர்ஆன் இறக்கப்படுகிறது. அவர்களுக்கு தெரியும் அல்லாஹ் ஒருவன் என்று. ஆனாலும் அல்லாஹ் ஒரே ஒருவன் என்று அடித்து அல்லாஹு தஆலா சொல்வதனுடைய அர்த்தம் என்ன, அதை ஆழமாக சிந்திக்கிறவருக்கு தான் இதில் படிப்பினை இருக்கிறது.
அதனால்தான் குர்ஆன் எப்போதும் அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? அம்மா அலா குலூபின் அக்பாலுஹா, உங்களுடைய இதயங்களில் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? இந்த சிந்திக்க சிந்திக்க சிந்திக்கத்தான் குர்ஆனுடைய நுட்பம் விளங்கும். இதுல அஹதுன் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு ஆழமான அர்த்தத்தோடு, கண்ணியமான சகோதரர்களே, மக்கா காபிர்களை பொறுத்தவரையில் அவங்க அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்சது யார், மனிதனை படைத்தது யார், ஹயாத்தாக்குவது யார், மௌத்தாக்குவது யார், ஆக்குறது யார், அழிப்பது யார், எல்லாம் அல்லாஹ் மட்டும்தான் என்று ஆழமாக நம்பிய மனிதர்கள் அவர்கள். அப்ப அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ரெண்டென்று சொன்ன சமூகம் அல்ல அபூ ஜஹல் எல்லாம் அவளை காபிர் என்று இஸ்லாம் சொல்கிறது. உத்துபா ஷைபா காபிர் என்று இஸ்லாம் சொல்கிறது. அபூ லஹபை காபிர் என்று சொல்கிறது. அவங்க எல்லாரும் அல்லாஹ் ஒருவன் என்று நம்பினார்கள் சார். ஆனால் நம்பிய ஒருவன் என்று நம்பி இருக்க அல்லாஹ் ஒரே ஒருவன் என்று அல்லாஹ் சொல்வதன் அர்த்தம் என்ன? அல்லாஹ் ஒரே ஒருவன் என்பதை என்னென்ன வகையில என்னென்ன வழிகள்ல நிரூபிக்கணுமோ அந்த வழிகள்ல அவங்க தவறு செய்ததனால் தான் அல்லாஹ் ஒருவன் என்று அடித்து அல்லாஹ் இங்கே மீண்டும் சொல்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். ஈமான் கொண்டவர்களை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று மீண்டும் சொல்ல வேண்டும். ஈமான் கொண்டவர்களே நீங்கள் முறையாக சரியாக உறுதியாக ஈமான் கொள்ளுங்கள். இப்ப மக்கா காபிர்கள் ஒரு வகையில் அல்லாஹ் ஒருவன் என்பதை நிரூபித்தார்கள். படைப்பாளன் யார்? அவன் மாத்திரம்தான் ஒருவன். எல்லாவற்றையும் படைத்து ரிஸ்க் அளிப்பவன் யார்? அல்லாஹ் மாத்திரம்தான். வானத்தை பூமியை படைத்தது யார்? மலையை பொழிய வைப்பது யார்? எல்லாம் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான். இந்த கஅபா யாருடையது? அல்லாஹ் ஒருவனுடைய மாத்திரம்தான் எல்லாம் நம்பினார்கள். ஆனால் இவைகள் எல்லாத்தையும் செய்தவன் அல்லாஹ் ஒருவன் என்று சொன்ன அவங்க இன்னொரு வகையில அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லணும், அதுலதான் தப்பு செய்தார்கள். என்னது? வணக்க வழிபாடுகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் சொந்தமானது என்று சொல்கிற விவகாரத்தில் உங்களால் அப்படி சொல்ல முடியாது என்றார்கள். வணக்க வழிபாடு அல்லாஹ்வுக்கு மாத்திரம், அதிலும் அவன் ஒருவன், படைப்பாளன் ஒருவன் என்பதைப் போல வணங்கப்பட தகுதி வாய்ந்தவனும் ஒருவன். அந்த வகையில தான் அவங்க மிஸ்டேக் பண்ணார்கள். அந்த தப்பை தகர்த்தொழிப்பதற்காகத்தான் அல்லாஹ் நபியை அனுப்பினான். நபிகளாரும் நாத்திக சமூகத்திடத்திலே போய் தர்வா செய்யவில்லை. இந்த உலகமெல்லாம் இயற்கையாக இருக்கிறது, அல்லாஹ் ஒருவன் இல்லை, மக்களே மக்களே நீங்கள் அல்லாஹ் ஒருவனை நம்புங்கள், எல்லாத்தையும் படைத்த அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட நாத்திக சமூகத்திடத்தில் நபிகளார் பிரச்சாரம் பண்ணவில்லை. படைத்த அல்லாஹ் ஒருவனை ஆழமாக நம்பியவர்கள். நபிகளாருடைய 35வது வயதுல காபத்துல்லாவை அடிச்சோணும். கௌபால வெள்ளம் வந்து புனர் நிர்மாணம் செய்யணும். இந்த கட்டத்துல அவங்க எல்லாருக்கும் ஒரு பயம், அல்லாட கௌபாவை நாங்க உடைக்க போயிட்டு எங்களுக்கு அல்லாட அழிவு வந்துடுமோ தெரியாது, அல்லாட கௌபா இது ஒரு பயம் இருந்தவர்கள். காபத்துல்லாவை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கௌபால ஒரு அரை வட்டம் இருக்கும், அரை வட்டம். அந்த அரை வட்டம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கௌபத்துல்லாவை கட்டின நேரத்தில் ஒரு அரை வட்டம் ஒன்று போட்டிகள். அவர் 4 பக்கமாக அப்படியே 4 பக்கமாகவும் கௌபா இருந்து அரை வட்டம் ஒன்று இருக்கப்படல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 35வது வயதுல கௌபத்துல்லாவை உடைச்சி புனர் நிர்மாணம் செய்யணும் என்ற தேவை வருகிற நேரத்துல அவங்க எல்லாரும் ஆலோசனை பண்றாங்க, வெள்ளத்தால் உடைஞ்சிட்டு நாங்க இப்ப கௌபாவை கட்டணும், இப்ப இருக்கிற இந்த மதில்கள் சுவர்களை யார் உடைக்கிறது? எல்லாருக்கும் பயம், கை வச்சால் அல்லாஹ் தண்டிச்சிருவான். அல்லாஹ் மீது நம்பிக்கை இருந்தவங்களுக்கு அந்த நேரத்துல எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க, நாங்க ஒரு சேர்ந்து ஒரு வாலிபனை இந்த மதிலுக்கு மேல் ஏற்றுவோம். அவர் ஒரு கல்ல கலக்க, அவருக்கு ஏதாவது அல்லாஹ்ட அழிவு ஏற்பட்டால் நாங்கள் எல்லாரும் இதோடு நிறுத்திக் கொள்வோம், அவரோட போகட்டும். அந்த கல்ல கலட்டினதுக்கு பின்னால் ஒன்றும் ஆகாட்டி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முழு கௌபாவை உடைச்சிட்டு அலாதியாக நாங்க கட்டுவோம். அப்ப அந்த வாலிபனை ஏற்றின உடனே ஒரு கல்ல கலட்டினோம், ஒன்றும் ஆகல. அப்ப முடிவெடுத்தாங்க, அல்லாஹ்ட பொருத்தம் இருக்கவே இருக்கு அப்படி என்ன முடிவெடுத்தாங்க. காபத்துல்லாஹ் உடைத்தாங்க.
கபாவை அந்த இடத்துல எடுத்துட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அத்திவாரத்தை மார்க் பண்ணினாங்க. அப்படியே ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின அத்திவாரத்தில் மாற்றிடப்படாது, அல்லாஹ் தண்டிப்பான். அதுக்கு பின்னால இந்த கபாவை நாங்க புனர் நிர்மாணம் செஞ்சு புதுசா கட்டணும். இப்ப இந்த கட்டுறதுக்குரிய செலவுகளை நாங்க வசூலிக்க போறோம். நீங்க யார் யாரெல்லாம் ஹலாலான முறையில சம்பாதித்த பணத்திலிருந்து மாத்திரம்தான் இதுக்கு கபாவுக்கு உதவி செய்யணும். உங்களோட மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாம நடந்து கொள்கிறோம். நீங்க ஹராமான வழியில அநியாயமாக சம்பாதித்திருந்தா இந்த கபத்துல்லாவை கட்டுறதுக்கு பணம் தரக்கூடாது என்று நிபந்தனை போட்டார்கள். அவங்களோட சம்பாத்தியங்கள்ல மிக்ஸ் ஆக ஹராம் ஹலால் கலந்ததாக இருந்ததுனால துப்புரவான பணத்தை மட்டும் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாங்க எல்லாரும். இந்த கபாவை கட்டுறதுக்கு பணத்தை வசூலிச்சுட்டு கெட்ட ரெடியானால் அவளுக்கு சரியான பணம் போதா போயிட்டு. இந்த காலத்துல தூண்கள் எல்லாம் இந்த யமன் பகுதிகளில் இந்த அலை கொண்டு வரப்பட்டது. இந்த கபாவை கட்டிட்டு போகக்குள்ள அந்த ஹலாலான பணம் முடிந்த உடனே இவருக்கு கபாவுடைய முழு மதில்களை உயர்த்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அத்திவாரத்துல முழுமையாக கட்டுறதுக்கு பணம் போதாதனால அப்படியே அது கட்டையானதாக அந்த கபாவை குடிச்சிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அத்திவாரத்தை அடையாளம் காட்டுறதுக்காகத்தான் இந்த அரைவட்டத்தை போட்டாங்க. இந்த அரைவட்டத்துடைய வரலாறு அப்படித்தான் அமைந்திருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய விஷயத்துல எவ்வளவு பயமாக இருந்தது. யாரு செய்தது? அபூ ஜஹல் அங்க செஞ்சது. அபூ ஜஹல் செய்வாங்க. கஅபத்துல்லாஹ்வுடைய நிர்வாக போர்டு இவங்க. கண்ணியமான சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 35 வயது. அப்ப எவ்வளவு அல்லாஹ்வோடு தொடர்பாக இருந்தாங்க. கஅபா யாருடைய? அல்லாஹ்வுடைய. அப்ரஹாவுடைய யானைப்படை ரசூலுல்லாஹ் பிறந்த வருஷம் அமுல் ஃபீல், யானையாண்டு கஅபத்துல்லாஹ் உடைக்கிறதுக்கு அப்ரஹாவுடைய யானைப்படை வருகிறது. இந்த யானைப்படை வந்து மினாவுடைய பள்ளத்தாக்கு, அந்த வாதி முஹஸ்ஸர் என்று சொல்லுகிற அந்த பள்ளத்தாக்குல யானைப்படை ஆப்ரஹாவுடைய படை நின்று மக்கா குறைஷிகளோடு வம்பிழுக்க பார்க்கிறது. அந்த டைம்ல அப்துல் முத்தலிப் ரசூலுல்லாஹ் அப்பதான் கஅபத்துல்லாஹ் நிர்வாக தலைவராக இருந்தார். அவருக்கு ஒட்டகங்கள் மேய விடப்பட்ட உடனே ஆப்ரஹாவுடைய அந்த படை வந்து ஒட்டகங்களை பறித்தது. அப்படி பறிச்ச உடனே அப்துல் முத்தலிபுக்கு இந்த செய்தி போகிறது. அவர் ஓடோடி வந்து ஆப்ரஹாவுடைய அந்த படையோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ஒட்டகத்தை தாரு. அந்த வந்தவர்கள் சொன்னார்கள், நம்முடைய கஅபாவையே உடைக்க வந்திருக்கிறோம். நிர்வாக தலைவர் என்று சொல்கிறாய், ஆனால் ஒட்டகத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். நாங்கள் கஅபா உடைக்க வந்திருக்கிறோம். ஒட்டகமா கஅபாவாண்டு வருகிற நேரத்தில் கஅபாவை பற்றி பேச வேண்டிய நீங்கள் ஒட்டகத்தை தாரும்படி நீங்கள் கேட்கிறீர்கள் என்று அப்துல் முத்தலிப் கேட்ட பதில் என்ன தெரியுமா? இந்த கஅபா என்னுடையது. இந்த கஅபா இந்த மண்ணில் உள்ள யாருடையதும் அல்ல. இந்த கஅபா அல்லாஹ்வுடையது. அதை அல்லாஹ் பாதுகாப்பான் என்று எங்களுக்கு உறுதியாக இருக்கிறது. ஒட்டகம் என்னுடையது, அதனால் நான் அதை கேட்க வந்திருக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களை, அதுக்கு பின்னால் அப்துல் முத்தலிப் ஓடோடி வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த கஅபாவிலே கை வைக்க இந்த படை வந்திருக்கிறது, அழிந்து நாசமாகி போகிறார்கள். அந்த அழிவிலே நீங்கள் அகப்பட்டுக் கொள்ளக்கூடாது, ஓடி மறைந்து கொள்ளுங்கள் என்று சந்து பொந்துகள் எல்லாம் மறைந்து கொண்டார்கள். மக்கா குறைஷி காவிர்கள் கண்ணால் கண்டார்கள் ஆப்ரஹாவுடைய யானை படை அழிந்து நொறுக்கப்பட்டதை. அவளுக்கு இன்னும் உறுதியாக இருந்து அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறார். இந்த சமூகத்தை ஏன் அல்லாஹ் காபிர் என்றான்? பத்ர் யுத்தம் நடைபெறுகிற நேரத்தில் அபூ ஜஹல் 1000 பேர் கொண்ட படைக்கு தளபதியாக அந்த பக்கத்தில் இருக்கிறார். நபிகளார் இங்கே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நபி துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த சிறிய கூட்டம் அழிக்கப்பட்டால் உன்னை வணங்க மண்ணில் யாரும் இருக்க மாட்டார்கள், உதவி செய்ய அல்லாஹ். அபூ ஜஹல் அங்கே இருந்து கொண்டு துஆ கேட்கிறார், யா அல்லாஹ், இந்த முகம்மதை அவர்களை சார்ந்தவர்களை அழித்து போட்டு விடுவார். கண்ணியமான சகோதரர்களே, அப்ப என்ன நாங்கள் படிக்க வேண்டியது? இந்த அல்லாஹ்வை நம்பிய சமூகத்திலே தான் நபிகளார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அறிமுகப்படுத்தினார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்,
அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய நான் வேறு யாரும் இல்லை. லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய நோக்கம் என்னது? வணங்கப்பட தகுதி வாய்ந்தவன் அல்லாஹ் மாத்திரம்தான் என்பதை நிரூபிப்பதுதான் லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய நோக்கம். கண்ணியமான சகோதரர்களே, மக்கா குறைஷி காபிர்களுக்கு இந்த சிலைகளின் மீது நம்பிக்கை இருக்கவில்லை. இந்த சிலைகளை வைத்து அல்லாஹ்விடத்திலே கேட்போம், சிலைகளிடத்திலே சொன்னால் இவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு தருவார்கள். மலையை பொழிய வைப்பது யார்? அல்லாஹுதான் என்று சொன்னார்கள், சிலை என்று சொல்லவில்லை. வஸ்துக்களின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கவில்லை, நம்பிக்கை. அவர்கள் ஏன் அந்த சிலையை வைத்தார்கள் என்றால், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிலையை வைத்தார்கள். இந்த சிலை இடத்திலே போய் கேட்டால் இவர் அல்லாட்ட கேட்டு தருவாரு, இவர் அல்லாட்ட எங்களை நெருக்கமாக்குவாரு, இன்னாரு நோய் குணப்படுத்துறதுக்கு அல்லாட்ட கேட்டு தருவாரு. எல்லாம் செய்வது அல்லாஹுதான். எங்களுக்கு நேரடியாக அல்லாட்ட கேட்கலாம், இவங்களின் மூலமாக நாங்கள் அல்லாட்ட கேட்டு பெற்றுக் கொள்ளணும் என்ற முறைதான் அவங்க பேணினாங்க. அந்த வழிகட்ட சிந்தனை அப்படித்தான் அமைந்தது. இந்த சமூகத்திலே தான் நபிகளார் லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு தகுதி வாய்ந்தவன் வேறு யாரும் இல்லை. இந்த வணக்க வழிபாட்டிலும் அகது அவன்தான், படைத்தவனும் அகதும் அவன் மாத்திருந்தான். எனவே அவங்க ஒரு செக்ஷன் எடுத்தாங்க, அங்கீகரிச்சாங்க, படைப்பாளன் அவன்தான், அவன் மாத்திரம்தான், வணங்கப்பட தகுதி வாய்ந்தவனும் அவன் மாத்திரம்தான் என்று சொல்வதைத்தான் ஏற்க மறுத்தார்கள். அதைத்தான் அந்த தௌஹீதுல் உலூஹியா என்று சொல்றது, தௌஹீதுல் இபாதா என்று சொல்றது. வணக்கத்தால் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தல் தௌஹீதுல் இபாதா என்று சொல்றது. தௌஹீதுல் ருபூபிய்யா என்று சொல்றது, படைப்பாளன், பரிபாலிக்கிறவன், ஆக்கிறவன், அழிக்கிறவன் எல்லாம் அல்லாஹ்வின் செயல்களை கொண்டு அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துதல். கண்ணியமான பெருமக்களே, அந்த வகையிலே தான் இந்த ஆயத்தை ஆழமாக நாங்கள் சிந்தித்தால், குல் ஹுவல்லாஹு அஹதுன், அல்லாஹ் ஒரே ஒருவன் தான். ஏற்கனவே அவங்க அல்லாஹ் ஒருவன் என்று சொல்கிற சமூகத்துக்கு மீண்டும் அல்லாஹ் ஒருவன் என்று வர்ணிக்க வேண்டுமா? ஏன் அல்லாஹ் இதை சொல்கிறான்? எனவே ஆழமாக நம்மை சிந்தித்து இந்த அத்தியாயம் தூண்டுகிறது. எனவே லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை நபிகளார் தவ்வாடு ஆணிவேராக சொன்னார்கள். ஏன்? வணக்கத்துக்கு தகுதி வாய்ந்த ரப்பு அல்லாஹ் மாத்திரம்தான். எனவே வணக்கம் என்பது என்ன? தொழுகை மாத்திரமல்ல, சுஜூது மாத்திரமல்ல, நாம் கேட்கும் துஆ ஒரு வணக்கம் என்பார்கள். அந்த வணக்கம் துஆ அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் கேட்க வேண்டும். பாதுகாப்பு தேட வேண்டியது அல்லாஹ்வை கொண்டு மாத்திரம்தான். அதனால் தான் நபிகளார் சொன்னார்கள், மன் அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, நீங்க ஒரு தகடையோ தாயத்தையோ துஆ என்ற பேரில் நூலையோ கட்டி தூக்கினால் உன் சிந்தனை அந்த துஆ உன்னை காப்பாற்றுகிறது என்று நீ பாதுகாப்பு தேடினால் நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டாய். ஏன்? பாதுகாப்பவன் அல்லாஹ் மாத்திரம்தான். நீ மூளை முடுக்கெல்லாம் வீட்டை பாதுகாக்க வேண்டும் என்று அந்த மூலையில ஒரு போத்தல் குப்பி, இந்த மூலையில ஒரு போத்தல் குப்பி, இந்த மூலையில ஒரு போத்தல் குப்பி, இசுமண்டு தகடண்டு தாயத்தண்டு நீ புதைக்கிறாய், தூக்குகிறாய், சந்திலை கட்டுகிறாய் பாதுகாப்புக்காக. உன்னை பாதுகாப்பவன் அல்லாஹ் மாத்திரம்தான். நீ அறுத்து பலியிட வேண்டியது அல்லாஹ்வுக்காக மாத்திரம்தான், அல்லாஹ்வின் பெயர் சொல்லி மாத்திரம்தான். இதைத்தான் அந்த இஸ்லாம் அடிப்படையாக லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னது கண்ணியமானவர்களே. அதனால் தான் இந்த அத்தியாயத்திலே குல், நபியை சொல்லுங்கள், ஹுவ அல்லாஹு அஹதுன், அல்லாஹ் ஒரே ஒருவன் தான். இந்த ஒரே ஒருவன் என்பது பல வகையில என்னென்ன வகைகள் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்த முடியுமோ எல்லாத்திலும் அல்லாஹ் ஒரே ஒருவன் மாத்திரம்தான். அல்லாஹ் சமத். பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தான நேரத்துல சில பேர் வந்து சொன்னார்கள், நபிகளார் மௌத்தாகல. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுல இருக்கல்ல, வெளியில போயிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை சந்திப்பதற்காக நபிகளார் போயிருக்கிறார்கள், நபி மௌத்தாகவில்லை. முனாஃபிக்கள் மௌத்தாகினார்கள் என்று சந்தோஷத்திலே கதைக்கிறார்கள். கையை காலை மாறுகால் மாறுகை வெட்டுவேன் என்று சொல்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நேராக கேள்விப்பட்டு ஓடோடி வந்தார்கள். நபியுடைய வீட்டின் அறைக்குள்ளே போனார்கள். நபிகளாருடைய ஜனாசா மூடப்பட்டிருந்தது, திறந்தார்கள். மாறி மாறி நெத்தியிலே முத்தமிட்டு அழுதார்கள். திபுத்த ஹய்யன் வ மையத்தன், அல்லாஹ்வுடைய நபியே, நீங்கள் வாழும் காலத்திலும்
மனமாக இருந்தீர்கள், மௌத்தானதற்கு பின்னாலும் உங்களுடைய உடம்பு மனமாக இருக்கிறது நபியே. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு 2 மௌத்தை வைக்கவில்லை, ஒரு மௌத்து தான். அந்த மௌத்து உங்களுக்கு வந்துவிட்டது நபியே என்று சொன்னார்கள். வெளியே வந்தார்கள். அழுகை அடக்கிக் கொண்டு முஸ்லிம் சமூகத்தின், முஸ்லிம் உம்மத்தை அக்கீதாவிலே பழுதடைந்து போய்விடக் கூடாது என்பதற்காக பேசி பார்க்கிறார்கள். உமரை அழைத்து பார்த்தால் அவர் மதிமயங்கி போயிருக்கிறார். நபிகளாருடைய அன்பின் காரணமாக எப்படியோ பேசிக் கொண்டிருக்கிறார். மிம்பர்ல ஏறினார்கள். மிம்பர்ல ஏறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தை எப்படி சொன்னார்கள் பாருங்க. தோழர்களே, மன்கான யஅபுது மின்கும் முஹம்மதன், உங்களில் யாராவது முஹம்மதை வணங்கக்கூடியவராக இருப்பாராக இருந்தால் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத்த, முஹம்மத் மௌத்தாகிவிட்டார். எந்த சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ் வணங்கல்ல. மௌத்தாகல்ல என்று நீங்க சொல்வதாக இருந்தால் நீங்க அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை கொடுக்க போறீங்களா நபிக்கு? சொல்லுவார். நீங்க எல்லாரும் வணங்கி மமன் கான யஅபுது மின்கும் யஅபுதுல்லாஹ், நீங்க உங்கள யார் அல்லாஹ் வணங்கக்கூடியவராக இருந்தாரோ ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூது அபதா, அல்லாஹ் எப்போதும் உயிருள்ளவன், ஒரு நாளும் அவன் மௌத்தாக மாட்டான். நீங்க எல்லாரும் அல்லாஹ் வணங்கினாங்க. அல்லாஹ்க்கு மட்டும்தான் மௌத் இல்ல, மற்ற எல்லாருக்கும் மௌத் இருக்கிறது. நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வணங்கினீங்களா? இல்லை, அல்லாஹ்வைத்தானே வணங்கினீங்க. நீங்க இப்ப அவர் மௌத்தாகலன்னு வாதிடுவதாக இருந்தால் நீங்க மௌத்தில்லாத நபி என்று சொல்லி மௌத்தில்லை என்ற சிபத்து அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்கிறது. இந்த அல்லாஹ்வோட சிபத்துல நீங்க நபியை கொண்டு இணைக்க போறீங்களா? ஷிர்க் வைக்க போறீங்களா? நீங்க நபிகளார் மௌத்தாகி விட்டார்கள். நம்ம முஹம்மது இல்லா ரசூலும், அல்லாஹ்வே அல் குர்ஆனில் சொல்லி விட்டான், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தூதரே தவிர வேறில்லை. கத் கலத் மின் கப்லிஹி ருசுல், இதற்கு முன்னால் வந்த தூதர்கள் எல்லாரும் மௌத்தா போய்விட்டாங்க. அஃப இம்மாத, இந்த முஹம்மது எப்போதாவது மௌத்தானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ் குத்தில, அல்லது போர்க்களத்தில் கொல்லப்பட்டால், நபிமார்கள் கொல்லப்பட மாட்டார்கள் என்று சொல்ல முடியாது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்பட்டார்கள். யூதர்களால் ஏராள நபிமார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மௌத்தானால் அல்லது கொல்லப்பட்டால் இன்கலப்தும் அலா அகாபிக்கும், நீங்க இஸ்லாமிய மார்க்கத்தை தூக்கி வீசிட்டு நீங்க முர்த்தத்துகளாக போவீர்களா கேட்கிறார். எனவே இந்த ஆயத்தை மிம்பரில் இருந்து ஓதின உடனே தான் முறதிலான காதுக்கு படுகிறது. காலில் அப்படியே அந்த அந்த சுய சக்தியை இழந்து கீழே விழுந்தார்கள். எனவே அந்த சஹாபாக்கள் அந்த அல்லாஹ்வுடைய சிபத்தை எப்படி அணுகினார்கள் என்ற பகுதியை எங்களுக்கு விளங்கலாம். அதுன் அல்லாஹ் ஒரே ஒரு, அதனால்தான் ஒரே ஒருவன் என்பது தெரியாமல் அல்ல பிலால் அஹதுன் அஹதுன் என்ற வார்த்தையை சொன்னது. உமையத்துக்கு கலப் எஜமானாக இருந்து கொண்டு அடியென்று அடித்தான். அல்லாஹ்வோடு இணை இருக்கிறது என்று சொல்லு, வணக்கத்தில் அல்லாஹ்வுக்கு இணை உண்டு என்று சொல்லு. அஹதுன் அஹதுன், அல்லாஹ்வுக்கு இணை இல்லை, அவன் ஒருவன் ஒருவன் என்ற வார்த்தையை பிலால் ரலியல்லாஹு அவர்கள் கடைசி வரைக்கும் சொன்னார்கள் என்ற சரித்திரத்தை பார்க்கிறோம். குல் ஹுவல்லாஹு அஹத், ஆழமான அர்த்தமுடையது என்பதை சொல்லி அல்லாஹ் தஆலா எனக்கு உங்களுக்கு மறு சொல்வானாக என்று வேண்டி விடைபெறுகிறேன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.